என் பேர் மஞ்சு. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னோட வார்ட்ரோப் நான் எப்படி கிளட்டர் பண்ணுறேன், துணியெல்லாம் நம்ம எப்படி ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி தனித்தனியாக பிரித்து வைக்கிறேன் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நிறைய பேர் ஆன்லைனில் விற்கிற ஆர்கனைசர் எல்லாம் வாங்கி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த வீடியோவும் இருக்குன்னு நினச்சி வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. என்னோட வார்ட்ரோப்பில் எந்த ஆர்கனைசரும் இல்லாமல் சிம்பிளாக தான் இருக்கும். ஆர்கனைசர் வாங்க முடியாதுன்னு அப்படின்னெல்லாம் ஒன்றும் இல்லை, எதுக்கு தேவையில்லாமல் அப்படிங்கிறதுனால நான் வாங்கி வைக்கல. சாரிக்கு மட்டும் 3 ஆர்கனைசர் வாங்கி வச்சுருக்கேன். அது வேறு கபோர்டில் இருக்குது. இந்த கபோர்டில் வெறும் ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் 2 ஷெல்ஃபில் இருக்கிற ட்ரெஸ்ஸை மட்டும் நான் எடுத்து நான் வெளியே வச்சிடுறேன். மொத்தமாக ஒரேடியாக எடுத்து போட்டுட்டா நம்மளால் கிளட்டர் பண்ணவே முடியாது. கோல்டாக இருக்கிறதுனால வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கிற 2 ஷெல்ஃப்லேயும் புது ட்ரெஸ்ஸஸ் தான் நான் வெளியே போடுற ட்ரெஸ்ஸு. தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க டீக்ளட்டர் கொஞ்சம் வித்தியாசமானதுன்னு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். யார் யார் இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். கிளட்டர் பண்ணும்போது நான் முதல்ல புது ட்ரெஸ்ஸஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். புதுசாக நம்ம யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸில் எது கொஞ்சம் பழசாக இருக்கோ அதை மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுருவேன். மற்றதெல்லாம் ஃபோல்ட் பண்ணி நான் அங்கேயே தான் வைக்க போகிறேன். ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வைக்கும் போது மிடி ட்ரெஸ் தனியாக, லாங் கவுன் தனியாக, வெறும் குர்த்தா மட்டும் தனியாக, குர்த்தா செட்ஸ் தனியாக, ஜீன்ஸ் தனியாக, ஜீன்ஸுக்கு போடுற டாப் தனியாக, துப்பட்டா தனியாக, பிளாசா தனியாக, நான் இப்படி தான் தனித்தனியாக பிரித்து வைப்பேன். இப்போ நான் எடுத்து வைக்கிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே லாங் கவுன் தான். இதை மட்டும் நான் தனியாக எடுத்து மடித்து வச்சுக்கிறேன். புது ட்ரெஸ்லேருந்து கிளட்டர் பண்ணி எடுக்கிற ட்ரெஸ்ஸை நான் இங்கே இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டுக்கும் பக்கத்தில் இருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வீடுகளுக்கும் போகிறதுக்காக நான் அந்த ட்ரெஸ் எல்லாமே எடுத்து வச்சுப்பேன். இதில் கிளட்டர் பண்ணுற ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப பழசாலாம் இருக்காது, கொஞ்சம் டல்லாக இருக்கும், அவ்வளோதான். நான் இப்போ பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம இந்த ட்ரெஸ்ஸு வாங்குகிற காசுக்கு ஒர்த்தா இருக்கிற மாதிரி கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணிவிட்டு எடுத்து போடலாம். இப்போ நான் காமிக்கிற இந்த க்ரீன் ட்ரெஸ் வந்து எனக்கு கொஞ்சம் பழசாக இருக்குது, அதனால் இதை நான் தனியாக எடுத்து வச்சிடுறேன். மற்றதெல்லாம் மறுபடியும் நான் மடித்து வைக்கிறேன். லாங் கவுனெல்லாம் நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து வெறும் குர்த்தா மட்டும் இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் வந்து நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இந்த குர்த்தாக்கெல்லாம் பேண்ட்டு கிடையாது, மிக்ஸ் அண்ட் மேட்ச்சு, ஜீன்ஸு, பிளாசோ எது வேணால் போடலாம். அதனால் இதை மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். மொத்தமாக செட்டாக இருக்கிற டாப்பை கூட நம்ம ஜீன்ஸுக்கு போடலாம். ஆனால் இதெல்லாம் வாங்கும் போதே நான் வெறும் டாப் மட்டும்தான் வாங்கினேன். அதனால் இதை மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். என்னதான் நம்ம பார்த்து இப்படி கிளட்டர் பண்ணி நம்ம எடுத்து வச்சாலும் நாமளே ஒரு அவசரத்துக்கு போகும்போது ட்ரெஸ் எடுக்கணும்னா தேவையான ட்ரெஸ்ஸை இதுலேருந்து இழுத்துக்கிட்டு மற்றதை அப்படியே விட்டுட்டு போயிடுவோம். எப்போவுமே நீட்டாக கரெக்டாக இருக்கிற மாதிரியெல்லாம் நம்மளால் வார்ட்ரோப் வச்சுக்கவே முடியாதுங்க. வீடியோ ஸ்டார்டிங்கில் காமிச்சிருப்பேன் என்னோடய வார்ட்ரோப் எந்த மாதிரி இருந்துச்சுன்னு. ஆர்கனைஸ் பண்ணி முடித்த பிறகு வீடியோ எண்டில் பாருங்கள் வார்ட்ரோப் எந்த மாதிரி இருக்கும்னு. ஆனால் மறுபடியும் திரும்ப ஒரே ஒரு வாரத்தில் பழையபடி ஆகிடும். ரொம்ப போர் அடித்தா நான் இந்த ட்ரெஸ் கிட்ட தாங்க வந்து உட்காந்துப்பேன். ஏன்னா ட்ரெஸ்ஸுனால் எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ட்ரெஸ்ஸு வாங்கிறதுக்கும் சரி, போட்டு பார்க்குறதுக்கும் சரி, அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த குர்த்தாலேருந்து இன்னொரு டாப்பும் நான் எடுத்து வைக்க போகிறேன். இதுவுமே கொஞ்சம் பழசாயிடுச்சு. இப்போ மடித்து வச்ச இந்த குர்த்தாவை நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக நான் எடுத்து வைக்க போகிறது எல்லாமே மிடி ட்ரெஸ் தான். அத்தியாவசிய தேவைக்காக ஒரு சில ஃபங்க்ஷனுக்கு போடுறதுக்காக நகைகள் வேணும்னு நான் கேட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஆயிருக்கும் நான் நகை வேணும்னு இது வரைக்கும் நான் கேட்டதே கிடையாது. பர்த்டேனாலும் சரி, ஆனிவர்சரினாலும் சரி, உனக்கு என்ன வேணும்னு கேட்டாங்கன்னா என்னோடய வாயிலேருந்து வர்றது ட்ரெஸ்ஸு அவ்வளோதாங்க. மடித்து வச்ச மிடி ட்ரெஸ்ஸை நான் எடுத்து வச்சுக்கிறேன். வெளியே போடுற ட்ரெஸ் எல்லாமே ஒரே ஷெல்ஃபில் வர்ற மாதிரி தான் நான் பக்கத்தில் வைக்கிறேன். அடுத்ததாக லாங் கவுன். இதை வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டோம். நான் வந்து காரில் போகும்போது தாங்க இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நான் வேர் பண்ணிப்பேன். அப்போ வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ நான் எடுத்து வச்ச 2 ட்ரெஸ்ஸுமே அனார்கலி ட்ரெஸ். கடைசியாக எந்த இடத்துல இடம் கிடைக்குதோ இதை அங்கே வச்சுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து குர்த்தா செட்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன். இதில் வந்து நான் துப்பட்டா வைக்க மாட்டேன். வெறும் பேண்ட்டு, டாப்பு மட்டும்தான் எடுத்து வைக்க போகிறேன். எந்த ட்ரெஸ்ஸுக்குமே நான் துப்பட்டா யூஸ் பண்ணுறதே இல்லை. காட்டன் துப்பட்டானா நம்ம எப்படி போடுறோமோ அப்படியே ஷோல்டர் மேலே நிற்கும். ஆனால் இந்த ஷிஃபான் துப்பட்டாலாம் ஷோல்டரில் நிற்கவே நிற்காது. அடிக்கடி நம்ம இழுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நிறைய ட்ரெஸ்ஸுக்கு இப்போ வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷிஃபானு, ஜார்ஜெட் அந்த மாதிரி துப்பட்டா தான் நமக்கு கிடைக்குது. பியூர் காட்டன் நமக்கு எங்கெங்கே கிடைக்குது? ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸுக்கு தான் ரேராக நமக்கு கிடைக்குது. கபோர்டில் நான் ட்ரெஸ்ஸு வைக்கும் போதே பார்த்துருப்பீங்க, அங்கங்கே சோப்பு வச்சுருப்பேன்.
டிமார்ட்டில் நம்ம சோப்பு வாங்கும் போது 3 4 சோப்பு அப்படின்னு செட்டாக தான் ஆஃபரில் வச்சுருப்பாங்க. வாங்கிட்டு வர ஒரு சில சோப்பு நமக்கு செட் ஆகாது. அந்த மாதிரி சோப்பு எல்லாமே உடைச்சி பீஸ் பீஸாக துணிங்க கேப்பில் நான் வச்சு விட்டுருவேன். இப்படி வைக்கிறதுனால நமக்கு சோப்பும் வீணாகிறதில்ல. அதே மாதிரி வார்ட்ரோப் ஓப்பன் பண்ணும் போதெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான ஃபீல் இருக்கும். இப்போ மடித்து வைக்கிற இந்த துணியிலையுமே பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கிற ஒரு ட்ரெஸ்ஸு எனக்கு என்னமோ கொஞ்சம் பழசாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. அதையுமே நான் எடுத்து நான் வச்சிடுறேன். ஆல்மோஸ்ட் 2 மாதத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி நான் கிளட்டர் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட்டு வந்து என்கிட்ட இருக்கிற ஜீன்ஸ் எல்லாமே நான் தனித்தனியாக எடுத்து மடித்து வச்சுக்கிறேன். லைஃப் ஸ்டைலில் ஆஃபர் போட்டிருந்தாங்கன்னு ஒரு சில ஃபார்மல் பேண்ட்டும் ஒரு சில ஜீன்ஸும் வாங்கியிருந்தேன். ஆஃபரில் கிடைச்சிச்சின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாமே நான் வாங்கி வச்சுப்பேன். இதுலேயுமே நான் யூஸ் பண்ணாத ஒரு சில ஜீன்ஸை நான் எடுத்து போட்டுட்டேன். மற்றதை எடுத்து நான் கபோர்டில் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஜீன்ஸுக்கு போடுற டிஷர்ட்ஸு, ஷர்ட்ஸு, டாப்ஸு இது எல்லாத்தையுமே நான் ஒன்றா தான் எடுத்து வைக்க போகிறேன். எங்கள் வீட்டில் இந்த ட்ரெஸ் தான் போடணும் அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் எதுவும் கிடையாது. எந்த ட்ரெஸ் போட்டாலும் டீசெண்டாக போடணும். நம்ம பாடியை எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி எந்த ட்ரெஸ்ஸும் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். பசங்களும் சரி, ஹஸ்பண்டும் சரி, உங்களுக்கு எந்த ட்ரெஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸாக பார்த்து வாங்கிக்கோன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ இந்த டாப்ஸ் எல்லாமே நான் ஜீன்ஸ் எந்த இடத்துல வச்சுருக்கனோ அந்த இடத்துல இந்த டாப்ஸ் எல்லாமே நான் வச்சுக்கிறேன். அப்போ தான் நமக்கு ஜீன்ஸ் எடுக்கும் போது டாப் எடுக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பிளாசோஸ் தான். என்கிட்ட வந்து நிறைய கலர்ஸ் எல்லாம் இருக்காது. ஒயிட்டு, ஆஃப் ஒயிட்டு, பிளாக்கு இது தான் இருக்கும். இதை வச்சியே நான் எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் நான் மேட்ச் பண்ணிடுவேன். அப்படி இல்லைன்னா ஜீன்ஸ் போட்டும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன். இப்போ புது ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே கிளட்டர் பண்ணியாச்சு. இப்போ நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த பழைய ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்து போட போகிறேன். இந்த பழைய ட்ரெஸ்ஸில் நான் இதை 2 விதமாக பிரித்து வச்சுருப்பேன். ஒன்று வந்து பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வீடுகளுக்கும் இல்லை சூப்பர் மார்க்கெட்டுக்கும் போய் வர்றதுக்காக கொஞ்சம் நல்ல ட்ரெஸ்ஸும், அதை விட கொஞ்சம் டல்லாக இருக்கிற ட்ரெஸ்ஸை நம்ம வீட்டில் வேலை செய்யும் போது போடுறதுக்கும் தனித்தனியாக எடுத்து வச்சுருப்பேன். இப்போ இதில் இருக்கிறது நான் டீக்ளட்டர் பண்ண போகிறேன். புது ட்ரெஸ்ஸில் கிளட்டர் பண்ணுறது ஷாப்பிங் மாலுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடுகளுக்கும் போடுவேன். இந்த ட்ரெஸ்ஸில் கிளட்டர் ஆகிறது வந்து வீட்டுக்கு வேலை செய்யும் போது போடுறதுக்காக யூஸ் பண்ணிப்பேன். அதுலேயும் பழசாச்சுன்னா அதுக்கப்புறமா எடுத்து தூக்கி போட வேண்டியது தான். பாருங்க, நான் இப்போ எடுத்து வைக்கும் போதே கொஞ்சம் சுமாராக இருக்கிற ட்ரெஸ் எல்லாமே நான் தனித்தனியாக எடுத்து வைக்கிறேன். இது எல்லாமே இங்கே பக்கத்தில் இருக்கிற கடைங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடுகளுக்கும் போகிறதுக்காக எடுத்து வைக்கிற ட்ரெஸ்ஸஸ்ஸு. கொஞ்சம் பழசாக இருக்கிற ட்ரெஸ் எல்லாமே நான் கீழே தான் வைப்பேன். ஏன்னா வார்ட்ரோப் ஓப்பன் பண்ணும் போதே நமக்கு ஃபஸ்ட்டு தெரியறது மேலே இருக்கிற ஷெல்ஃபு தான். அதனால் அந்த இடத்துல புது ட்ரெஸ் எல்லாம் வச்சோம்னா பார்க்குறதுக்கு நல்லா தெரியும். கீழே இருக்கிற ஷெல்ஃபில் நம்ம பழைய ட்ரெஸ் வச்சாலும் நம்ம வார்ட்ரோப் ஓப்பன் பண்ணும் போது அது அந்த அளவுக்கு நமக்கு தெரியாது. 3வதா நான் எடுத்து வைக்கிறது தான் பழைய ட்ரெஸ்ஸு. இது எதுவுமே கலரும் போகலை, அதே மாதிரி டைட்டாகவும் ஆகலை, ரொம்பவே நல்லா இருக்குது. இதை நம்ம வீட்டில் வேலை செய்யும் போது ஒரு 4-5 டைம் போட்டுட்டா போதும், பழசாயிடும். அதுக்கப்புறமா இது எடுத்து தூக்கி போட்டுடலாம். இந்த ட்ரெஸ்லையுமே ரொம்ப மோசமானதெல்லாம் நான் எடுத்து தூர வச்சுட்டேன். என்னால் எந்த ட்ரெஸ்ஸு போட முடியுமோ அந்த ட்ரெஸ்ஸை மட்டும்தான் இதில் நான் எடுத்து வச்சுருக்கேன். கடைசியாக நான் எடுத்து வைக்கிறது நைட்டி தான். ஒரு 2-3 தான் வச்சுருப்பேன். அதுவுமே பழசு தான். நைட்டி வந்து நான் அதிகமாக வாங்கவும் மாட்டேன், யூஸ் பண்ணவும் மாட்டேன். எனக்கு வந்து வேலை செய்யறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸு எதுன்னு கேட்டிங்கன்னா ட்ராக் பேண்ட்டும் டிஷர்ட்டும் தாங்க. நைட்டி வந்து எனக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுள் இருக்காது. அதனால் நான் வாங்கவே மாட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் துப்பட்டாலாம் எடுத்து வச்சுக்கிறேன். இதுலேயுமே நான் யூஸ் பண்ண போகிற துப்பட்டா, யூஸ் பண்ணாத துப்பட்டா இது எல்லாத்தையுமே நான் தனித்தனியாக பிரித்து வச்சுக்கிறேன். சாரீஸு, ட்ராக் பேண்ட்டு, லெகிங்ஸு, டிஷர்ட்டு, டவலு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற இன்னொரு வார்ட்ரோப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்து வெறும் ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் வச்சுருப்பேன். ஒரு சில பியோர் காட்டன் துப்பட்டாலாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த துப்பட்டாலாம் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாச்சும் ஆயிருக்கும். இதெல்லாமே எடுத்து நான் தனியாக வச்சுக்கிறேன். இதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறதே இல்லை அப்படிங்கிறதுனால மேலே ஷெல்ஃபில் பின்னாடி பக்கமாக இதை தள்ளி நான் வச்சிடுறேன். கடைசியாக நான் எடுத்து வச்ச பழைய துணி எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சுக்கிறேன். இதெல்லாம் நான் ஊருக்கு கொண்டு போகும்போது அங்கே கொண்டு போய் போட்டுடுவேன். பிளாசோ எல்லாமே துப்பட்டா வச்சிருக்கிறதுக்கு ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இடம் இருந்தது. அந்த இடத்துல நான் வச்சிட்டேன், எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். லாஸ்ட்டாக இருக்கிற ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நான் கிளட்டர் பண்ணி வைக்கிற துணி எல்லாத்தையுமே வைப்பேன். இங்கே ஆல்ரெடி ஏற்கனவே கொஞ்சம் வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு கிளட்டர் பண்ண மொத்த துணியுமே இந்த இடத்துல வச்சுருவேன். ஊருக்கு போகும்போது அப்படியே பேக்கில் எடுத்து வச்சுக்கிட்டு போயிடுவேன். ஸ்டார்டிங்கில் நமக்கு இடம் வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படிங்கிறதுனால நினச்ச ட்ரெஸ்ஸு வாங்கினதும் இல்லை, அதை நம்ம போட்டு அனுபவிச்சதும் இல்லை. இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல நிலமையில இருக்கும் போது தாங்க இதெல்லாமே நான் வாங்குகிறேன்.
கோல்டும் அதிகமா நான் கேட்கறதில்ல அப்படிங்கிறதுனால, சேவிங்ஸ் பண்ணணும்னு நெனச்சா, ஒண்ணு காயினா வாங்குவாங்க, இல்ல மணியா சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. வீட்ல நான் இருக்கும்போதும் ரொம்ப சிம்பிளா தான் நான் இருப்பேன். வீட்ல இருக்கும்போதும் ஃபேன்சி ஸ்டோர்ல விக்கிற ஒரு ₹10 பேர்ல் இயரிங்ஸ் தான் என்னோட காதுல இருக்கும். ஒரு சில சமயம் ஊருக்கு போம்போதும் அப்படியே போயிடுவேன். வீட்ல இருக்கும்போது தான் இந்த மாதிரி இருக்கு. ஊருக்கு வரும்போதாவது கோல்டு போட்டு வரக்கூடாதா? பார்க்குற சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்கன்னு அம்மா கேட்பாங்க. நீட்டா, எலிகன்ட்டா ஒரு ட்ரெஸ்ஸு, சிம்பிளான ஒரு இயரிங்ஸு, கையில கோல்டு பேங்கிள். இதுதாங்க நான் ஃபாலோ பண்றது. ஆள் பாதி, ஆடை பாதின்னு சொல்லுவாங்க. நம்ம போடுற ட்ரெஸ்ஸு நல்லா எலிகன்ட்டா சூஸ் பண்ணி போட்டாலே போதும். அதுக்கு எந்த விதமான காஸ்ட்லியான இயரிங்ஸ் போடணும்னு அவசியமே இல்ல. அதுக்காக இப்படி போடுறவங்களையும் நான் தப்பு சொல்ல மாட்டேன். அடுத்தவங்களுக்காக ட்ரெஸ் பண்ணாம, உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்க. நெறைய ஷிஃபான் துப்பட்டா இருந்தது. இது எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சுட்டேன். இப்ப நான் கீழ வைக்கிற ரேக்ல இருக்கிறது எல்லாமே நான் யூஸ் பண்ணாத ட்ரெஸ்ஸு, கிளட்டர் பண்ண ட்ரெஸ்ஸு. ஊர்ல கொண்டு போய் வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. அங்க தேவைப்படுறவங்களுக்கு வேணும்னா குடுப்பாங்க. இல்லன்னா ஆசிரமத்துக்கு டொனேட் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான். இன்னைக்கு ஒரு வார்ட்ரோப்ல என்னோட டீக்ளட்டரிங் வேலைலாம் முடிஞ்சு போச்சு. கடைசியா இந்த வார்ட்ரோப்ல 2 ட்ராயர்ஸ் இருக்கு. இதுல வந்து ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி, பர்ஸு, சன்கிளாஸு, வாட்சஸு, சாரிக்கு போடுற சில பார்டர்ஸு இதெல்லாமே வச்சிருப்பேன். இன்னொரு ட்ராயர்ல இன்னர்ஸ் எல்லாத்தையுமே வச்சிருப்பேன். இந்த வீடியோல ஒரு சில பர்சனல் விஷயங்களையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப போர் அடிச்சா சொல்லுங்க. அவாய்ட் பண்ணிக்கிறேன். சாரீஸு, பெட்ஷீட்ஸு, டவல்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறது வேற ஒரு வார்ட்ரோப்ல. அத வந்து டீக்ளட்டர் பண்றது இன்னொரு வீடியோல நான் அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, எந்த விதத்துல யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி நீங்க எப்படி டீக்ளட்டர் பண்ணுவீங்க அப்படிங்கிறதும் எனக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.